வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்தி மேம். கெமிஸ்ட்ரி 30 days பிளான் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஃப்ரம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினாலே நம்மள எத்தனை பேர் தரிக்க ஓடுறதுக்கு இருப்போம் இல்லையா? அதில் இருக்கிற கொஸ்டினை என்னன்னு கூட பார்க்காம இது ரொம்ப ஹார்டு, இது நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவோம் இல்லையா? ஆனால் அதில் இருக்கிறத சில இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா, அதில் இருக்கிற ஃபார்முலாவை நினைவில் வச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக அதில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலேருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு கேரண்டி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடுவீங்க ஃப்ரம் ஒன்லி திஸ் சாப்டர்லேருந்து. இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டர் இன் கிளாஸ் 11th ஃபஸ்ட்டு சாப்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் வரும். ஸோ சின்ன நியூமெரிக்கல்ஸ் தான். ஃபார்முலா நினைவில் வச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பாருங்கள், மோல். ஸோ மோல்னு சொல்லிட்டு வந்துட்டாலே ரெண்டு ஃபார்முலா இருக்கும். மோலில் வந்து கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்ட்டு சப்போஸ் மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் மாஸ் பை மோலார் மாஸ்ன்னு கண்டுபிடிச்சலாம். சப்போஸ் மாலிகல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அவகட்ரா நம்பரை வச்சு கண்டுபிடிச்சலாம். பொதுவாக கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, டைரெக்டாக உங்களுக்கு மோல், வாட் இஸ் த மோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஓகே, ஃபைண்ட் த மோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, விச் ஒன் கண்டெயின்ஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது என்ன ஃபார்முலா இருக்கும்? மோலுக்கு வந்து மோல் இஸ் ஈக்குவல் டு n by NA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து n வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், NA வந்து அவகட்ரா கான்ஸ்டன்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மோல் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ மோலுடைய ஃபார்முலா அப்போ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறது மொலாரிட்டி அண்ட் மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் பற்றி பார்க்கும்போது அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஸோ மொலாரிட்டி அப்படிங்கிறது மோல்ஸ் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். இதில் வந்து நம்ம வந்து கிலோகிராம் வந்து நம்ம வந்து சொல்யூட்டர் பை சால்வெண்ட்டுடைய மாசை வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் சொல்லி நம்ம பார்க்கும்போது மோலுடைய நாலேஜ் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ மொலாரிட்டி அண்ட் மொலாரிட்டியுடைய ஃபார்முலா பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. சில நேரத்தில் அவங்க மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்கலாம், இல்லாட்டி டைரெக்டாக அவங்க எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்கலாம், இல்லாட்டி சரி ஓகே மேம் வெறும் மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். ஸோ தட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் லக் தான் அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஆனால் மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸையும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டானது லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்டும் ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் தான். ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்னா என்னன்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. அதை வந்து ஒரு ரியாக்ஷனை எழுதி இப்போ A + B gives C + Dன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் A எவ்வளோ நம்பர் ஆஃப் B ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சி எவ்வளோ நம்பர் ஆஃப் டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க தான் ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். ஸோ அதுக்குமே நமக்கு மோலுடைய நாலேஜ் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால் எப்பவுமே இந்த 4 டாப்பிக்கையும் இந்த ஃப்ரம் த ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலேருந்து அதனுடைய ஃபார்முலா 2-3 எக்ஸாம்பிள் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாப்டரில் 2 கொஷின்ஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபார் த அப்கமிங் நீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணி 8 மார்க்கை ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.